இந்த பதிவை கேட்பவர்களுக்கு நாளை முதல் சாயப்பா உங்களுடைய வாழ்க்கையை அவர் ஏற்றுக்கொள்ளப் போகிறார். இறந்து போன ஆன்மாவிடம் பேசுவதை விட்டுவிட்டு உயிரோடு இருக்கும் ஆன்மாவிடம் பேசுங்கள். உங்க வாழ்க்கையில புதிய மாற்றத்தை ஏற்படுத்த போவது நிச்சயம் இந்த பயிற்சியின் மூலம். இந்த 1 மணி நேர பதிவில் சாயப்பா உங்க முன்னாடி வந்து உங்களுக்கு பெரிய பாடத்தை சொல்லி கொடுக்க போறாரு. இந்த பதிவை தொடர்ந்து கேட்பதன் மூலம் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய அற்புதங்கள் நீங்க நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு பெரிய சக்தி உங்களுக்கு கிடைக்க போகுது. எல்லாராலையும் இந்த பதிவை கேட்க முடியாது. அதே போல எல்லாராலையும் இந்த பயிற்சியை செய்யவும் முடியாது. இந்த பதிவை கேட்கணும்னா கடவுளுடைய அருள் இருக்கணும். அவர் விருப்பத்தின்படி தான் இந்த பதிவு உங்க கண்ணில் படும். ரெண்டாவது, இந்த பயிற்சியை செய்யும்போது உங்களுக்கு 1-2 தகுதிகளை நீங்க வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் இந்த பயிற்சியில சொல்லக்கூடிய அத்தனை அற்புதங்களும் அதிசயங்களும் உங்கள் வாழ்வில் நடந்தே தீரும். இதை எவனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் பதிவு இது இல்லை. உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை கொடுக்க போவதற்கு உண்டான பதிவு தான் இது. உங்கள் மனதோடும் உங்கள் காதோடும் உங்கள் கண்களோடும் சாயப்பா பேசும் நேரம் இந்நேரம். இதுல இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை பத்தியோ உங்க குடும்பத்துல இருக்கிற யாருக்கிட்டையும் எந்த டிஸ்கஷனும் செய்யக்கூடாது. ரகசியம் காக்கப்பட வேண்டும். நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டணும் எத்தனை நாள் அழுதிங்க. இப்போ அதற்கு உண்டான நேரம் வந்துருச்சு. பட் இந்த நேரத்திலையும் நீங்க செயல்படாம போயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையோட இறுதி நாட்கள்ல நெஞ்ச பொழக்கிற அளவுல அந்த வலியை தாங்க முடியாத அளவுக்கு நீங்க போயிடுவீங்க. திரும்பவும் சொல்றது எச்சரிக்கையான பதிவு கிடையாது. இது அற்புதத்தையும் அதிசயத்தையும் கொடுக்கக்கூடிய பதிவு. கவனமா கேளுங்க, நல்ல சந்தோஷத்தோட கேளுங்க, நம்பிக்கையோட கேளுங்க. வாழ்க்கையை வெல்வதற்காகவே உங்களை படைக்கப்பட்டது அப்படின்னு உணருவீங்க. பல கற்பனைகளை இந்த பதிவின் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால ஒரு தடவை கேட்டா பத்தாது. எப்பெல்லாம் மனசு சோர்ந்து இருக்குதோ அப்பெல்லாம் இந்த பதிவை கேளுங்க. வாழ்க்கையில எப்பேற்பட்ட அதிசயம் தெரியுமா நீங்க. அந்த அதிசயத்தை உலகத்துக்கு காட்ட போறார் சாயப்பா. புரிஞ்சுக்கோங்க. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா, என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு பதிவு ரொம்ப முக்கியமானது. நம்ம அன்பே சாயில மிராக்கல் நிறைய பேருக்கு நடந்திருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதுல இந்த விதமான ஒரு வழிமுறைகளும் ஒரு வழிபாடு முறைகளும் மிக முக்கியமா இருக்கு. இந்த பதிவை கேட்கிறவங்க இதுல நம்பிக்கை வச்சு ஆழமா உங்க மனசுக்குள்ள எண்ணங்களை விதைச்சு
அதை செயல்படுத்தினா நிச்சயமா மாபெரும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். எந்த விஷயத்தை செஞ்சாலும் சரி, அதுல 2 நம்பிக்கை இருக்கணும். 2 நம்பிக்கை ரொம்ப முக்கியமானது. 2ல ஒரு நம்பிக்கை இல்லைனாலும் அது எந்த ஒரு விஷயமும் பலிக்காது. ஸோ சொல்லக்கூடிய விஷயத்தை ஆழமா நம்பணும். நம்பின விஷயத்தை கற்பனை பண்ணணும். கற்பனை பண்ண விஷயத்தை செயல்படுத்தணும். செயல்படுத்தும் போது கிடைக்கக்கூடிய வெற்றியும் சரி, தோல்வியும் சரி, கடவுளுக்கு சமர்ப்பணம் செய்யணும். ஸோ இது ரொம்ப 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 முக்கியமானது. அதனால மிக மிக கவனத்தோட நான் சொல்லக்கூடிய விஷயத்தை ஆழ் மனதில் கொண்டு போய் சேர்க்கணும். அந்த 2 நம்பிக்கை என்ன தெரியுமா? முதல் நம்பிக்கை உங்கள் மீது, அடுத்த நம்பிக்கை இறை நம்பிக்கை. இந்த 2 விஷயங்களும் எல்லா விஷயத்துக்கும் தேவைப்படும். எல்லா விஷயத்துக்கும். அடுத்தது ஆன்மாவிடம் பேசுதல். இதுதான் மிகப்பெரிய ஒரு வரமா இந்த அன்பே சாய் குடும்பத்தில் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மைல்கல். இந்த ஆன்மாவா மூலமாக பேசும்போது யாராருக்கு என்னென்ன மிராக்கல் நடந்திருக்குது அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு அதை எப்படி பேசுறது எல்லாத்தையும் நான் சொல்றேன். கவனமா கேளுங்க. அதாவது 15 வருஷமா திருந்தாத கணவர், குடியிலேயோ மது மாது. ஒரு மனுஷன் மதுவுல விழுந்தாவே பிரச்சனை. அவன் பெண்கள் கிட்டையும் விழுந்துட்டான் அப்படின்னா அவனுடைய மரியாதை மட்டும் இல்லை, அவன் குடும்பத்தோடைய மரியாதையும் போச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம அன்பே சாய் சாய்ராம் ஒருத்தவங்களுக்கு ஆன்மாவிடம் பேசும்போது ஒரு பெரிய மாற்றம் அவருடைய வாழ்க்கையில நடந்தது. அவங்க தினந்தோறும் நாம சொன்ன நேரத்தில் சொன்னபடி செஞ்சதால 15-16 வருஷமா குடிச்சுக்கிட்டு இருந்த தன் கணவர் திருந்தி நல்ல முறையில் வாழ்ந்து இன்னைக்கு வரைக்கும் குடும்பத்தை சந்தோஷமா பார்த்துருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, குடியில இருந்து மீட்டு எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய சவால். குடியில இருந்து மீட்டு வருது. ஸோ அதுதான் ஒரு பெரிய மிராக்கல். ஏன்னா 15 வருஷம் 15 இயர்ஸ் கிட்டத்தட்ட அவருக்கு வயசு 50 55 சம்திங். அவங்க சொன்னது 50 தாண்டி, ஆனால் 60க்குள்ள. ஸோ இன்னைக்கு மரியாதைக்குரிய ஒரு மனிதரா அவர் இருக்கிறாருன்னு சொல்லி எனக்கும் அவர் தனிப்பட்ட முறையில் சேட் பண்ணுவார். ஸோ இப்படி ஒரு மிராக்கிள் அவங்களுக்கு நடந்தது. அதே போல இன்னொருவர் தான் பண்ண தப்பால மனைவி கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, குழந்தைங்களை அழைச்சிட்டு போயிட்டாங்க. இவருக்கோ பெத்தவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க, சொந்த பந்தங்கள் யாருமே கிடையாது. இவரும் வாழ்க்கையில என்ன பண்றதுன்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கலாம் அந்த ஒரு ஃபீலிங்ல தான் இருக்கும்போது நம்ம பதிவு கண்ணில் பட்டு அந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயத்தை யோசிச்சு பார்த்து அதுல ஆன்மாவிடம் பேசுவது எப்படின்னு ஒரு பதிவு நம்ம போட்டிருந்தோம் இல்லையா? அந்த பதிவில் இருக்கக்கூடிய விஷயத்தை அவர் முழு மனதோட செஞ்சாரு. என்ன கொஞ்சம் 7-8 மாசம் ஆயிடுச்சு. 7-8 மாசம் ஆயிடுச்சு. அதற்கு அப்புறம் தன்னுடைய மனைவி இவரிடம் வந்து இனிமேலாவது நம்ம குடும்பம் ஒழுங்கா நடத்தலாம் அப்படின்னு சொல்லி இப்ப வரைக்கும் அந்த குடும்பம் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குது சாயப்பாவோட ஆசீர்வாதத்தால. அடுத்தது தன்னுடைய மகன், பெற்றோர்கள் அந்த மகனால பெரிய அளவுல நொந்து போயிட்டாங்க. அந்த பையனுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் அந்த குடும்பத்தை கெடுக்கிற மாதிரியான ஆக்டிவிட்டிஸா இருந்தது.
இதை நினைச்சு அவங்க பயந்து பயந்து வாழ்ந்தாங்க. ஒரு ஸ்டேஜில் இவங்க பேரண்ட்ஸ் 2 பேரும் அந்த பையன் பண்ணக்கூடிய மோசமான ஆக்டிவிட்டீஸால தற்கொலை பண்ணிக்கலாம் அந்த நிலைமை வரைக்கும் வந்துட்டாங்க. அதற்கு அப்புறம் அந்த மகனிடம் இவங்க தினந்தோறும் நாம் சொன்ன ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி 3 மாசத்துல அந்த பையனுக்கு பெரிய ஒரு வலியை கொடுத்து இப்போ அவங்க மகன் தன்னுடைய தந்தையையும் தாயையும் ஒரு தெய்வத்துக்கு சமமா இருந்து பாவிச்சு பொறுப்பான இடத்துல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிறார். அதே போல இன்னொரு சாய்ராமுடைய லைஃப்ல தன்னுடைய மகள் மோசமான ஒரு ஆளை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், அவனை தான் நான் கல்யாணம் பண்ணி அவனை திருத்துவேன், அவன் ரொம்ப மோசமானவன், பயங்கர மோசமானவன். ஆனா இந்த பெண்ணும் நல்லா படிச்சிருக்காங்க. பட் அந்த காதல் கண்ணை மறைக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல இவங்க கல்யாணம் பண்ணா அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன், அந்த மாதிரி ஒரு பிளாக்மெயில் பண்றாங்க, தொடர்ந்து பிளாக்மெயில். அப்போ ஒரு ஸ்டேஜில் இவங்க என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, பொண்ணு வாழ்ந்தா போதும், அந்த நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. அதற்கு அப்புறமா அவங்களால பெத்த மனசு இல்லை, அது ஒரு பெரிய ஒரு வருத்தத்தை தானே கொடுக்கும். அப்போ திரும்ப 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 இதை நினைச்சிருக்கும் போதுதான் அப்ப யாரோ ஒருத்தவங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இது மருந்தா இருக்கும், இதை கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அப்படின்னு அன்பே சாய் ஆடியோவை அவங்களுக்கு அனுப்பி வச்சு கேட்க வச்சிருக்காங்க. கேட்ட அடுத்த 2-3 நாளுக்குள்ள அந்த ஆன்மாவிடம் பேசுதல் அப்படின்னு ஒரு ஆடியோ நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா. ஃபைனலி ஆன்மா கிட்ட சொன்ன நேரத்தில் கரெக்டா பேசியிருக்காங்க. அந்த பெண் என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு இன்னைக்கு வேற ஒரு நல்ல சூப்பரான ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி ஹாப்பியா இருக்காங்க. ஸோ இது முக்கியமான விஷயங்கள். ஏன்னா இங்க 4 சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் இங்க மிக முக்கியமா ருத்ர தாண்டவம் ஆடுது. இதனால குடும்பம் கெட்டு போகுதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய அழுகைகளை நான் கேட்டுதான், இதற்கு கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்துதான் கடவுள் இந்த மாதிரியான விஷயங்களை என் மூலமா சொல்லி இருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ஜஸ்ட் ஒரு மெசஞ்சர், அவ்வளவுதான். அது மெசஞ்சர்னு கூட சொல்ல முடியாது, என்னமோ ஒரு சின்ன துருப்பு சீட்டு. அந்த காலத்துல இந்த புறாவுக்கு இந்த மன்னர்கள் தூது விடுவாங்க தெரியுமா. ஒரு நாட்டு மன்னன்ல இருந்து இன்னொரு நாட்டு மன்னனுக்கு புறாவில் இரண்டாம் புலிகேசில் கூட அந்த புறாவை கூட நம்ம வடிவேலு சாரு அடிச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எதிரி நாட்டு மன்னன் படையிருப்பாள். அந்த புறா என்ன வேலை செய்யுதோ அந்த வேலையை தான் நான் செய்கிறேன். ஸோ மெசஞ்சர் அவ்வளோ அது பெரிய பிக்கஸ்ட் வார்த்தை, பட் அது கூட நான் யூஸ் பண்ணக்கூடாது. பட் நான் ஒரு புறா மாதிரி அந்த அந்த மெசேஜை கடவுள்கிட்ட இருந்து உங்ககிட்ட சேர்க்கறது மட்டும்தான் என் வேலை. இது மற்றபடி எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது உண்மை, இது 100% உண்மை. ஸோ ஒரு விஷயத்தை செய்யும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கணும். ஒன்று ஆழமா ஒரு நம்பிக்கை, என்னன்னா கடவுள் மீதும் உங்கள் மீதும். ஸோ கடவுள் மீது நம்பிக்கை வச்சுட்டு உங்கள் மீது நம்பிக்கை வச்சா அது 0. ஸோ உங்க மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு கடவுள் மேல நம்பிக்கை வச்சா அது 100க்கு 100 மார்க் கிடைக்கும். என்னடா இது கடவுளை பின்னுக்கு தள்ளி நம்மளை முன்னுக்கு தள்ள நினைக்க வேண்டாம், நீங்களும் கடவுள் தான். ஏன்னா கடவுள் படைச்ச படைப்பு தான் நீங்க. நான் ஒரு பொருளை படைக்கிறேன் அப்படின்னா அந்த பொருள் எனக்கு சொந்தம், ரைட்டா? நான் இங்க ஒரு டிவியை படைக்கிறேன், டிவியை நான் உருவாக்குறேன், மேனுஃபேக்சர் பண்றேன்னா டிவி எனக்கு சொந்தம். ஸோ நான் தான் டிவி, டிவி தான் நான். அப்போ கடவுள் என்ன படைச்சாருன்னா நான் தான் கடவுள். இங்க யாராவது நான் தான் கடவுள்னு சொல்லி யாராவது கூப்பிட்டாங்கன்னா போயிடாதீங்க.
ஏன் நான் தான் கடவுள், என் காலில் விழுந்து கும்பிடு அப்படின்னா கும்பிடாதீங்க. அந்த ஆளோட பாவம் உங்கள் குடும்பத்தை தாக்கும். ரைட்? ஸோ பெரியவங்க மரியாதைக்குரியவங்கன்னா தாராளமாக விழுந்து வணங்குங்க. ஆனால் இவர் தான் கடவுள்னு சொல்லி ஒரு குரூப் கிளம்பிடுச்சுன்னா அந்த குரூப்பை கைவிட்டுருங்க. இல்லைன்னா அந்த ஆள் செஞ்ச ஒட்டுமொத்த பாவமும் உங்களை வந்து சேரும். அது சும்மா விடாது. அப்போ நாம் எல்லாருமே கடவுள். ஏன்னா கடவுள் நம்மளை படிச்சார்னா நான் கடவுள், நீங்கள் கடவுள், எல்லாமே கடவுள். பாபா படத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நீ கடவுளா, நீ கடவுள் சொல்லி மகாவதார் பாபாஜி ரஜினி கிட்ட சொல்லும்போது, என்னது நான் கடவுளா அப்படின்னு கேட்பார் ரஜினி. ஏன்னா ரஜினி ஏன் கேட்குறாருன்னா, அவர் அந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு ரவுடிசம் கேரக்டர்ஸ் மாதிரி எல்லா தப்பான ஒரு எந்தெந்த கெட்ட பழக்கம் இருக்கோ அத்தனை கெட்ட பழக்கமும் அவருக்கு இருக்கிற மாதிரியே அந்த சீன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ அவர் தான் யாஸ், நீ தான் கடவுள். என்னைக்கு நாம் நம்மளை உணரும் போது கடவுள் தன்மை அது வெளிப்படுது. ரைட்? என்ன சந்தேகம் இல்லையே. அப்போ இன்னொருத்த கடவுள்னு சொல்லி அங்கே போயிடக்கூடாது. இல்லை, அப்போ எங்கே கடவுள்? அப்போ நீ கடவுள், அப்போ நான் யார்? ஸோ நீ உணர்ந்த நீ கடவுளாக முடிவு பண்ண. நான் இன்னும் உணரல. ஸோ உணரக்கூடிய தருணம் அதான் சொல்கிறேன். முதல்ல உங்கள் மீது தான் நம்பிக்கை வைக்கணும், அடுத்தது கடவுள் மேலே நம்பிக்கை வை. இந்த இடத்துல நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன், வெற்றியும் அடைஞ்சிருக்கு. ஸோ உண்மையான விஷயத்தை தாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ முதல் படி உங்கள் மீது நம்பிக்கை, ரெண்டாவது படி கடவுள் மீது நம்பிக்கை. இது ரெண்டத்தையும் 50+50. ஸோ டோட்டலாக கால்குலேட் பண்ணால் 100%. அந்த 100%க்கு குறையாமல் உங்கள் நம்பிக்கை இருக்கட்டும், கடவுள் மீது நம்பிக்கை இருக்கட்டும். அதாவது முயற்சி உழைப்பு உங்களுது, முடிவு அவருது. அதான் நான் சொன்னேன், எடுத்த உடனே ஒரு இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? எல்லாமே செய்யுங்க, வெற்றியோ தோல்வியோ அவருக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க. அதுதான் மிக முக்கியமான புத்திசாலிங்க எடுக்க வேண்டிய ஒரு வழி. நாம புத்திசாலி. ஏன்னா நாம மட்டும் இல்லை, எந்தெந்த மனுஷனை கடவுள் படைச்சாரோ அத்தனை பேருமே புத்திசாலிகள் தான். ஸோ வி ஆர் எ வெரி 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 பிரில்லியன்ட் பர்சன். அப்படிதான் இருக்கிறோம், அப்படிதான் இருக்கிறோம். ஏதோ கொஞ்சம் வாழ்க்கையில் சில சங்கடங்கள்லாம் நிகழ்ந்துடுச்சு. ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் அந்த பிரில்லியன்ட் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கியிருக்கும், அவ்வளோதான். நான் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சத்தியமாக சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன். ஸோ மறுபடியும் ஒரு ஸ்டெப்பு ஏறினா உலகத்தை பார்க்கலாம். அந்த ஸ்டெப்பு ஏறலைன்னா உலகத்தை பார்க்க முடியாது. சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்போ ஆன்மாவிடம் பேசுவது அப்படின்னா என்ன? இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசுனது ஜஸ்ட் ஒரு ட்ரையல். ஒரு மிராக்கலை ஷேர் பண்ணோம், எல்லாமே பண்ணோம். பட் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மனுஷனை திருத்தணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அந்த மனுஷன் திருந்தி வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, இது அடுத்த மனுஷனை மட்டும்தான் திருத்த முடியுமா? என்ன நான் திருத்த முடியாதான்னு யாராவது கேள்விகள் கேட்டா, அற்புதமான கேள்வி. அந்த கேள்விகள் யார் யாருக்கெல்லாம் நான் சொல்லும் போதே வந்துச்சோ உண்மையிலே சொல்றேன், அவங்க பாராட்டுக்கு உரியவர்கள். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அப்ப அடுத்தவனை தான் திருத்த முடியுமா, என்ன திருத்த முடியாதான்னு என்னைக்கு அடுத்தவன் மீது குற்றம் சாட்டும் கை முதலில் என்னை பார்த்து நிற்கிறதோ அன்னைக்கே மனிதன் தன்னை உணர்ந்தவனாக கருதப்படுகிறான். ரைட்டா? இது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தவனை தான் திருத்த முடியுமா, என்ன திருத்த முடியாதா? அப்போ ஆன்மா கிட்ட வந்து என்ன திருத்துற மாதிரி கொண்டு வர முடியாதான்னு கேட்குறவங்க உண்மையிலே சொல்கிற கிளாப் பண்ணி ஆகணும். நான் கிளாப் பண்ணுறேன். ஏன்னா முதல்ல உங்ககிட்ட குறை இருக்குதுன்னு உணர்றீங்க இல்லையா,
அதுவே வெற்றிக்கு உண்டான முதல் படிங்க. சூப்பர், எக்ஸலண்ட். இந்த கேள்வியை கேட்டவங்களுக்கு, மனசில் கேட்டவங்களுக்கு மிகப்பெரிய பரிசை நான் கொடுக்குறேன், என்னோட அன்பு பரிசை கொடுக்குறேன். இல்லைப்பா அந்த கேள்விகள் இப்போ தான் எனக்கு புரியுதுன்னாலும் நீங்கள் 2வது பரிசில் வந்துட்டீங்க. இல்லை இந்த கேள்விகள் இல்லை நான் ஏன் திருந்தணும், நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்கூலுக்கு போகணுன்ற. என்ன ஸ்கூலு? ஆன்மீகம், வாழ்க்கை, இந்த ஸ்கூலுக்கு போகணும். அந்த ஸ்கூல் எங்கே இருக்குதுன்னா நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குது. இதுக்காக 10,000 கொடுத்து 3 நாள் பயிற்சியை அட்டன் பண்ணாதீங்க. எல்லாமே நீங்கள் தான் டீச்சர், நீங்கள் தான் ஸ்டூடெண்ட், நீங்கள் தான் கடவுள், நீங்கள் தான் பக்தர். ஸோ எல்லாமே நீங்கள் தான். சரி, அப்போ ஒன்று உங்களை திருத்தணும், இல்லை பிறரை திருத்தணும். ஒன்று நீங்கள் மாறணும், இல்லைன்னா மற்றவங்க மாறணும். அப்போதான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். ரைட்டா? யாரோ ஒருத்தவங்க விட்டு கொடுத்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? அவர் விட்டு கொடுத்தா ஓகே, விட்டு கொடுக்க வச்சிடலாம், தப்பே கிடையாது. ஆனால் இது இறை நம்பிக்கைக்குள்ள போகிறோம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் முதல்ல நல்ல மனசு படைச்சவராக வரணும். தகுதி 1, நீங்கள் நல்ல மனசு படைச்சவராக இருக்கணும். அதுதான் முதல் தகுதி. ஏன்னா கடவுளுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். அப்போ அடுத்தவனை திருத்தணும் அப்படின்னா நீ முதல்ல நல்ல மனுஷனா இருக்கியா? அடுத்தவனை அடிமைப்படுத்துறதுக்காக இதை நீ பயன்படுத்துறியா? இது ரொம்ப முக்கியம். அடுத்தவனுக்கு அடிமைப்படுத்துற மாதிரி நீ பயன்படுத்தினா நீ ஜெயிச்சிடலாம். ஆனா நீ எவனுக்கோ ஒருத்தருக்கு மறுபடியும் அடிமையா மாறிடுவ. ஸோ அதனால நாம முதல்ல நல்ல மனசு படிச்சவனா உள்ள வரணும். உள்ள வரும்போது உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும். 2வது, இப்போ உங்க கணவர் யாரோ ஒருத்தர், ஏதோ ஒருத்தர் வச்சு திருந்தணும். உங்க கணவர் திருந்தணும், இல்லை உங்க மனைவி திருந்தணும், இல்லை உங்க குழந்தை திருந்தணும், இல்லை உங்க மாமியார் திருந்தணும். மாமியாரோட மிராக்கிள் வர மறந்துட்டேன், அது அடுத்த பதில் சொல்றேன். ஸோ மாமியார் திருந்தணும், மாமனார் திருந்தணும், அப்பா திருந்தணும், அம்மா திருந்தணும், யாரோ ஒருத்தவங்க திருந்தணும். அப்போ அவங்க திருந்தணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு, திருந்துவார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரணும். அதாவது ஆன்மா கிட்ட யார் பேசுவாங்க தெரியுமா? இறந்து போனவங்களை அழைச்சி குறி கேட்கிறவங்க பேசுவாங்க. ஒன்று தெரியுமா? இதுவே பெரிய பாவம். இயற்கைக்கு எதிராக எதையுமே செய்யக்கூடாது. செய்யறவங்களோட வாழ்க்கையில சாபம் ஏற்படும். இறந்து போயாச்சா, முடிஞ்சிடுச்சு. அவங்கள நினைச்சு சந்தோஷப்படுங்க, அவங்கள நினைச்சு அழுவுங்க. ஆனா அவங்க ஆன்மா கிட்ட பேசுறதெல்லாம் வேண்டாம். அது ரொம்ப தப்பு. அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு புண்ணா பைத்தியக்காரனாக்கும், இல்லைன்னா உங்களே சாகடிச்சிடும். இது நிறைய அனுபவ ரீதியாக நான் பார்த்துருக்கேன். நான் அப்படி பண்ணது கிடையாது. ஸோ என்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன நிலைக்கு ஆளாயிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அதான் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற சில உறவுகளை பற்றி சொல்லும்போது எனக்கு அப்படியே வயித்தையே கலக்கிடுச்சு. ஸோ அப்போதான் இயற்கைக்கு எதிராக எந்த மனுஷன் என்ன செஞ்சாலும் அந்த இயற்கை அவனை அழிச்சிடும். ஓகே, அதனால இறந்து போனவர்களுடைய ஆன்மாவிடம் பேசுவதை 100க்கு 100 முயற்சி பண்ணாதீங்க. பண்ணிட்டீங்கன்னா சொல்ல முடியாது என்ன ஆகும்னு. ஸோ இங்கே உயிரோடு இருக்கக்கூடிய ஆன்மா கிட்ட தான் பேசுகிறோம். ஸோ உங்கள் கணவரோ, உங்கள் மனைவியோ, உங்கள் குழந்தைகளோ அவங்க எல்லாம் நீங்கள் திருத்தணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று பண்ணணும், ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணணும். நான் சொல்கிறது ரொம்ப கவனமாக கேளுங்க. அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருக்கணும். 4 மணிக்கு எழுந்திருக்கணும். 4:30க்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடணும். என்ன பண்ணணும்? டாய்லெட் போகணும், குளிக்கணும். தலை குளிக்கணுன்ற அவசியம் கிடையாது, பட் குளிக்கணும். ஆண்களாக இருந்தால் தலை குளிச்சிருங்க. பெண்களாக இருந்தால் தலை குளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னா பிரச்சனை கிடையாது, நோ இஷ்யூ. ஓகே, ஏதாவது ஒரு இடம், எங்கேயாவது ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம் யாரும் எந்த தொந்தரவும் செய்யாத ஒரு இடமா அது இருக்கட்டும். அந்த இடத்துல உட்காந்துக்கோங்க, விளக்கேற்றிக்கோங்க,
ரைட்டா? விளக்கேற்றிக்கோங்க. அந்த விளக்க எரியிற தீபத்தை 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ, குறைஞ்சது 2 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம், ரைட்? முக்கியமானது இது. ஏன்னா இறைவன் ஜோதி வடிவமாக இருக்கிறார் எல்லா இடத்துலையும். எல்லா இடத்துலையும் ஜோதி இல்லாத இடத்துலையும் எங்கேயுமே கிடையாது. ஸோ ஒரு விளக்கு, அந்த விளக்கில் அந்த இது அந்த தீபம் அது எரியுது இல்லையா, அதை பாருங்க. அடுத்தது ஒரு தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்னதா ஒரு கப்பில் ஒரு தண்ணி. அந்த தண்ணியில் ஒரு சிட்டிகை உதி இல்லைன்னா பரவாயில்ல, ஏதாவது இது மாதிரி துளசி இது மாதிரி ஏதாவது மூலிகை போட்டுக்கோங்க, அது பிரச்சனை கிடையாது. நம்ம எது நினைக்கிறோமோ அதுதான். ஸோ அந்த உதி கூட அது துளசி கூட உதியாக மாறும். ஆனால் தண்ணியில் ஏதாவது ஒன்று இருக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. தண்ணியில் ஏதாவது ஒன்று இருக்கணும். இந்த தீபமும் இந்த தீர்த்தமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ 2ல் இருந்து 5 நிமிஷம் அந்த கண்களை இமைகளை அசைக்காம பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்ணு மூடும். 2 நிமிஷம் பார்க்காம இருக்கும்போது என்ன ஆகும், அந்த இமைகள் ஆட்டோமேட்டிக்கா கண்களை மூடும். அப்ப அந்த கண்களை மூடும் போது இப்போ மிக முக்கியம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது, 2வது பாயிண்ட் இது. அப்போ யார நீங்க திருத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட நீங்க அன்பால பேசணும். இப்போ உங்க கணவர் குடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட நீங்க அன்பா பேசணும். எப்படி பேசணும் தெரியுமா? குடிக்கிறத விட்டுடுங்க, நீங்க குடிச்சா உங்க மரியாதை இல்லாம இருக்கு, நீங்க நல்ல மனுஷன், நீங்க ரொம்ப அன்பானவர், இவ்வளவு தூரம் இருந்துமே எங்களை நீங்க இப்படி பார்த்துக்கிறீங்கன்னா, நீங்க இந்த தண்ணி இந்த சரக்கு இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணாம இருந்தா இன்னும் எவ்வளவு எங்களை பார்த்துப்பீங்க. உங்க மேல நாங்க எவ்வளவு உயிரா இருக்கோம், எவ்வளவு பாசமா இருக்கோம். கடவுள் கொடுத்த வரம் நீங்க. உங்க கூட வாழ்வதே எனக்கு பெருமை, அவ்வளவு மதிப்பா இருக்குது. இதெல்லாம் வேண்டாம். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பத்தை 4 பேர் மதிக்கணும் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் ஆன்மா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி, ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்க என்ன பேசணும் அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இது எதுவுமே தியரியா இருக்கக்கூடாது, மனசுல இருந்து வரணும். என்ன பேச போறது ஜஸ்ட் கற்பனை பண்ணுங்க. ஓகே, இப்போ பண்ணியாச்சு. இப்போ நீங்க ஆன்மா கிட்ட பேசியாச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆன்மா கிட்ட பேசுறீங்க, ரைட்? அடுத்த 5 நிமிஷம் அதை கற்பனை பண்ணுங்க. இப்போ பேசுறத நிறுத்திடுங்க, பேசுறத நிறுத்திட்டு அதை கற்பனை பண்ணுங்க, ரைட்டா? கரெக்டா 5 மணிக்குள்ள இந்த ப்ராசஸ் முடிக்கிறீங்க. 5 மணிக்கு முடிச்ச உடனே கண்களை மெதுவா திறக்கிறீங்க, கடவுளுக்கு நன்றி சொல்றீங்க. இப்போ அந்த தீபத்தை மறுபடியும் ஒரே நிமிஷம் மட்டும் பார்க்குறீங்க. நன்றிகள், நன்றி 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 நன்றி, மனப்பூர்வமாக நன்றி, என்னோட கணவர் திருந்திட்டாருன்றதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சாயப்பாவோட கண்களை பார்த்து ஒரு பெரிய நமஸ்காரம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட வாய்ப்பை நீ கொடுக்க போறத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆரத்தி எடுங்க, சச்சரித்திரம் படிங்க, பிராணாயாமம் பண்ணுங்க. ஏன்னா மெடிடேஷன் நீங்க பண்ணிட்டீங்க, தேவைன்னா பண்ணுங்க, பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா மனசுல என்னென்னமோ விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, ஒரு பெரிய போருக்கு போயிட்டு வந்த மாதிரியே இருக்கும் இந்த விஷயங்கள்லாம். அப்போ கொஞ்சம் மனசுல பிராணாயாமம் பண்ணும்போது மூச்சை உள்ள இழுத்து மென்மையா வெளிவிடுங்க, உள்ள நல்லா இடுங்க, டீப்பா பிரீத் பண்ணணும், வெளிவிடும்போது ரிலாக்ஸ்டா வெளிவிடணும். ஸோ இதுதான் பெரிய கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டுக்குள்ள நீங்க போகணும், இந்த கான்செப்டுக்குள்ளே நீங்க போகணும். அப்பதான்
இது பெரிய அளவில் உங்களுக்கு உள்ளுக்குள்ள எரியிற தீபம் வாழ்க்கையில் வெளியிலையும் அது பிரகாசமாக நிறுத்தும். அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் லைஃப். திஸ் இஸ் அ லைஃப். உங்கள் வாழ்க்கையில் பெரிய வண்ணத்தை பூச்சி. ஆனால் இங்கே நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க, எத்தனை நாள் செய்யணும்? இப்பயும் சொல்றேனே, இதில் இருக்கக்கூடிய வெற்றியை பற்றியோ தோல்வியை பற்றியோ கவலைப்படாம நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யணும். இது இத்தனை நாள் செய்யணும்லாம் சொல்ல மாட்டேன். நீங்க லைஃப் லாங் இதை செய்யணும். நீங்க 4 மணிக்கு குளிருமே, என்ன பண்றது? சரி 5 மணிக்கு செய்யுங்க. ஆனா சூரியன் உதயமாகிறதுக்குள்ள ஆன்மா கிட்ட பேசி முடிக்கணும். அவ்வளவுதான். இது அப்புறம் உங்க சாய்ஸ். ஆனா இது தொடர்ந்து செய்யணும். காலையிலையும் மாலையிலையும் செய்யணும். காலையிலையும் மாலையிலையும் செய்யணும். 6 மணிக்கு மேல சூரியன் மறைவுக்கு பின்னாடி செய்யுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் அன் அவர் தீபத்தை பார்க்கணும். தீர்த்தத்துக்கு சொன்ன மாதிரி இருந்துட்டு அந்த இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நன்றிகள் சொல்லிட்டு அந்த தீபத்தை பார்த்து வணங்கிட்டு அந்த தீர்த்தம் இருக்கு இல்லையா, அது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை அகற்றுவதற்கான ஒரு தண்ணீர் அப்படின்னு நினைச்சு அதை நீங்க நம்பிக்கையோட குடிக்கணும். நம்பிக்கையோட குடிக்கணும். இதை எல்லாத்தையும் நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். காலையும் செய்யணும், மாலையும் செய்யணும். நேரத்தை சரியான முறையில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வியாழக்கிழமை. ஸோ நாளையிலேருந்து இந்த பதிவை ஆரம்பிச்சிடலாம். இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயத்தை நாளையிலிருந்து ஆரம்பிக்கிறோம். இது 48வது நாட்கள்ல உங்க மனநிலை எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே போல இந்த பயிற்சியை நாம செய்யறோம் அப்படின்னா எனக்கு நீங்க தனிப்பட்ட முறையில் அட்டெண்டன்ஸ் கொடுக்கணும். தனிப்பட்ட முறையில். இன்னமும் சொல்றேன், நீங்க பார்க்கல, இந்த கதையே வேண்டாம். நான் பார்க்கல, அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை. செய்ய வேண்டியதுக்கு முழு அதிகாரம் உங்களுக்கு இருக்குது. ரைட்டா? ஸோ நீங்கள் இந்த 4 மணிக்கு எழுந்திருச்சேன், நான் இதை பண்ணேன், இப்படி எனக்கு அனுபவம் இருந்ததுன்றத எனக்கு நோட்ஸ் மாதிரி ஒரு ஆடியோ கொடுக்கணும். மெயின் திங். அதே போல் உங்களை பற்றி தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் எனக்கு உங்கள் மனநிலையில் எப்படிப்பட்ட விஷயங்கள் அந்த ஆன்மா உருவாக்கி இருக்குதுன்றது எனக்கு தெரியணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் பார்க்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. தயவுசெய்து ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படக்கூடிய விஷயத்தை கண்டிப்பாக அதே நம்பிக்கையோட கடவுள் எனக்கு அதை அனுப்பி வைப்பார். நீ பேசுடா, நான் உன் மூலமாக தானே பேசுகிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு அனுப்பி வைப்பார். அதனால் உங்கள் குடும்பம், யாருக்காக நீங்கள் ஆன்மா கிட்ட பேசுகிறீங்க, உங்கள் வயசு, நீங்கள் கல்யாணம் ஆனவங்களா ஆகாதவங்களா, இது எல்லாத்தையுமே சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் கரெக்டான ட்ராக்கில் போகிறீங்களான்றத என்னால் மானிட்டர் பண்ண முடியும். இது சாதாரணமான பயிற்சியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் புஸ்வானமாக போயிடும். நல்ல சர வெடி. என்ன சர வெடி? இந்த பயிற்சியை செஞ்ச அடுத்த 10 நிமிஷத்தில் இல்லை அந்த நாளுக்குள்ள நீங்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பணும். இந்த பயிற்சியை நான் செஞ்சேன், இப்படி ஆன்மா கிட்ட பேசினேன் அப்படின்னு எனக்கு நீங்கள் சொல்லணும். இதுதான் முக்கியமான விஷயங்கள். இது தினமும் சொல்லணும். தினமும் உங்கள் மனசில் எந்த மாதிரியான விஷயங்கள் வந்திருக்குதுன்றதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சொல்லதான் எனக்கு நீங்கள் சரியான வழியில் போகிறீங்களா இல்லை கொஞ்சம் மாற்றி பண்ணணுமான்னு தோணும். ஏன்னா நிறைய பேர் என்னங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நான் சொல்கிறேன் ஒரு 500க்கு மேற்பட்டவர்கள் இந்த ஆன்மாவின் மூலமாக பேசுகிறதால அந்த பயனை அடைந்தார்கள். நிறைய பேரோட விஷயங்கள் மாறி இருக்கு. கணவர் மாறி இருக்கு. நான் சொன்ன மாதிரி தான் இது மோஸ்ட்லி ப்ராப்ளமே இவ்வளோதாங்க வரும். ஒரு பெருசாலாம் ஒன்றுமே இல்லை. நான் இந்தியா பாகிஸ்தான் வரேன்னு அது ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் எந்த ஃபீலும் இல்லாமல் நம்பிக்கையோட இந்த வெற்றி பயணத்தை நாம் ஆரம்பித்து
அதை கடவுளுக்கு காணிக்கையாக்குவோம். அன்பே சாய் குடும்பம் அப்படின்றது கெத்து. ஆனா இந்த ஆன்மா கிட்ட பேசுறத ஒருத்தவங்க கிட்ட கூட நீங்க சொல்லிடக்கூடாது. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு, எங்க காலையில நான் 4 மணிக்கு ஆன்மா கிட்ட பேசுறேன் அப்படின்னு எங்கேயும் அவங்க கிட்ட நீங்க சொல்லக்கூடாது. அது ரெண்டாவது, ஆன்மா கிட்ட பேசும்போது யாரை நீங்க நினைச்சு பேசுறீங்களோ அவங்க மேல கோபப்படாம இருக்கணும், வெறுப்பு வைக்காம இருக்கணும். ஏன்னா அங்க ஒரு பாசிட்டிவா பேசிட்டு 10 நிமிஷம் இங்க அடுத்த 20 மணி நேரமும் நெகட்டிவா நினைச்சுக்கிட்டு இருந்தா அது மறுபடியும் சொல்ற புஸ்வானமா போயிடும். ஸோ ஒரு இடத்துலையும் சரவெடி, அந்த வெட்டி சத்தம் அந்த ஊருக்கே கேட்கணும், கேட்க வைக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் முக்கியம். அப்போ கிட்டத்தட்ட கோபப்படக்கூடாது. சரிங்க, கோபப்படாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்னா, ஸோ இந்த விஷயத்துக்கு செய்யுங்க. ரெண்டாவது, உணவு கட்டுப்பாடு முக்கியம், மனக்கட்டுப்பாடு முக்கியம். உணவு பாதியாக குறைக்கணும். உணவுல உப்பு சேர்த்துக்கிறது கம்மி பண்ணணும், காரம் சேர்க்கறத கம்மி பண்ணணும், ஸ்வீட் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் கோவத்தை, ஸ்வீட் கூட விட்டுருங்க, ஆனால் சுகர் பேஷண்ட்டுக்கு அது ஆபத்து. ஆனால் ஸ்வீட் ஜென்ரலி வேண்டாம். பட் இந்த கோபத்தால சாப்பிட்ற விஷயமும் ஜாஸ்தி ஆகுது. அதனால கொஞ்சம் வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது, வயிறு முட்டை சாப்பிடவே கூடாது. பாதி வயிறு தண்ணியாலையும் பாதி வயிறு உணவாலையும் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஸோ கிட்டத்தட்ட 75% தண்ணின்னு சொல்கிறாங்க, 75% தண்ணியால். 1 ஹவருக்கு ஒரு தடவை தண்ணியை ஆனந்தமாக குடிங்க, இது ரொம்ப முக்கியம். 1 ஹவருக்கு ஒரு தடவை. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எசை குடிச்சிடாதீங்க, ஆனால் அது உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ 1 ஹவருக்கு ஒரு தடவை 1/2 லிட்டர் தண்ணி கொஞ்சம் குடித்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸேஷனுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அதே போல் நெகட்டிவான எந்த மனுஷங்க கிட்டையும் உறவாடக்கூடாது. ஓகேவா? ஸோ இல்லை, என்னோடய ஃப்ரெண்டு, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரவங்க, அவங்க கிட்டலாம் கொஞ்சம் அந்த நெகட்டிவிட்டிஸை கிளப்புறவங்க கிட்ட பேச்சுவார்த்தையே வச்சுக்க கூடாது. ஆனால் அதே இடத்துல வெறுக்கவும் கூடாது, ஐயோ இவங்க வந்துட்டாங்களே அப்படின்னு. நோ. ஸோ முள்ளு மேலே நடக்கிற மாதிரி, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சாதாரண பூ பாதையில் நடக்கல, ஒரு முள் பாதையில் நடந்துக்கிட்டு இருக்கிறீர்கள். முள் பாதை, ரைட்டா? முள் பாதை, அதை புரிஞ்சுக்கணும். அப்போது அவங்கள யாரையும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் அந்த நெகட்டிவாக பேசுகிறவங்கள பார்த்தா கொஞ்சம் அப்படிங்களா, அது கொஞ்சம் வேலை இருக்குங்க அப்படின்னு இன்முகத்தோடு இருக்கணும். இது இன்முகத்தோடு இருக்கணும். ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்கிற மாதிரியே நீங்கள் இருங்க. ஸோ அடுத்தது, உங்களுக்கு பிடிச்சமான வேலைகள், அது ஆரோக்கியமானதாக இருக்கணும், அதை செய்யணும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? நீங்கள் யார் திருந்தணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு பிடிச்சமான உணவுகளை சமைச்சு கொடுங்க, அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை கொஞ்சம் செய்யுங்க, அவ்வளோதான். அதெல்லாம் கடவுளுக்கு செய்ய வேண்டிய சேவைகளாக நினைத்து நீங்கள் செய்யுங்கள், தயவுசெய்து. இல்லை நான் ஏன் போகணும், நான் என்ன செய்யணும், நான் இந்த கதையே வேண்டாம். குடும்பம் நல்லா இருக்கணும் தானே, சொல்லுங்கள், நல்லா இருக்கணும் தானே. யாருக்கு யார் பெரியவங்கன்னு பேசுகிறதுக்காக இங்கே வந்திருக்கோம்? இல்லை இல்லை, அதை உணர்ந்துக்கணும். இல்லை, அதை உணர்ந்தால் தானே வாழ்க்கையில் ஹாப்பியாக இருக்க முடியும். ஏன்னா இந்த சொந்தத்தோடு தான் வாடணும் முடிவு ஆயிடுச்சு. இப்போ இந்த சொந்தத்தை விட்டுட்டு போனால் நம்ம சொல்லுவாங்க, தெரியாத பேயை விட தெரிஞ்ச பேயே பிசாசே பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. இது சம்திங். தெரியாத மனிதர்களோட தெரிஞ்சவர்களே பரவாயில்ல. தெரியாத மனிதர்கிட்ட பழகி அடுத்த 2 வருஷம் கழித்து மறுபடியும் என்னடா எல்லா மனுஷங்களும் இப்படி தானா, எல்லாமே இப்படி தான் இருக்காங்க. உலகத்தில் தேடி பார்த்தா இப்போ நம்ம கூட இருக்காங்க, இவங்கள மாதிரி தான் எல்லாரும் இருக்காங்க. இல்லை, மாற்று கருத்தே இல்லை. இவங்களை விட மோசமானவர்களாக இருக்காங்க, இவங்களை விட மோசமானவர்களாக இருக்காங்க. இது உண்மையா இல்லையா? நீங்களே இங்கே நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க. உங்கள் அனுபவத்தை கொஞ்சம் எடுத்து விடுங்க, நிறைய பேர் கொஞ்சம் பயன்படட்டும். ஸோ இதெல்லாம் நல்லா முடிவு பண்ணி அதுக்கப்புறமா கழுத்தில் இறங்குங்க. எல்லாமே எடுத்த உடனே டபக்கு இறங்கிடக்கூடாது. ஆன்மாக்கிட்ட பேசணுமா, ஓகேப்பா பேசி வச்சுப்பா,
அடுத்த ஒரு 1 hour கழிச்சு 8 மணி 9 மணிக்கு மேலே உங்கள் கணவரை வந்து பயங்கரமாக திட்டுறது, அசிங்கமாக திட்டுறது, இதெல்லாம் செய்யும்போது என்ன ஆகுது, காலையில் செஞ்ச அத்தனை விஷயமும் முடிஞ்சு போச்சு. இது முடிஞ்சிடுச்சு, கதம் ஆயிடுச்சு. ஸோ நீங்களே என்ன பண்ணீங்க, காலையில் ஒரு வீடை கட்டினீங்க, கட்டின வீடை இடிச்சிங்க, மறுபடியும் எங்கே கிளம்புறீங்கன்னா கட்டுறதுக்கு கிளம்புறீங்க, மறுபடியும் எங்கே கிளம்புறீங்கன்னா இடிக்கிறது கிளம்புறீங்க. அப்போ ஏன் கட்டணும், ஏன் இடிக்கணும்? அப்போ ஆன்மா கிட்ட பேசுறத விட்டுருங்கப்பா அப்படி சொல்லிடலாமா? எஸ். ஸோ எல்லாமே உங்கள் கையில் கடவுள் கொடுத்துட்டார். இந்த குடும்பத்தை கூட உன்னால் சிறப்பாக கொண்டாட முடியும், அதை என்னால் மாற்றி அமைக்க முடியும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஆன்மா மூலமாக ஒரு பதிவுகளை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டாமா? ஸோ புரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் சும்மா வந்து செய்யுங்கப்பா, காலையில் 4 மணிக்கு எந்திரிப்பா, எந்திரிச்சு அதெல்லாம் பேசு, என்ன நடந்துருமா? ஸோ எல்லா விஷயத்துக்கும் ஆழமான புரிதல் ஒன்று இருக்கணும். ஸோ புரிஞ்சு அதை விருப்பப்பட்டு செய்யணும். புரிஞ்சால் மட்டும் செஞ்சிடக்கூடாது, அதை விருப்பப்பட்டு செய்யணும். நம்ம குடும்பம் அடுத்த 6 மாதத்தில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு அந்த சந்தோஷத்தோட அந்த நம்பிக்கையோட செய்யணும். அது வரைக்கும் அந்த பொறுமை இருக்கணும். அது வரைக்கும் என்ன பண்ணணும், அந்த பொறுமை இருக்கணும். நம்ம இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் அண்ட் யூடியூப்பில் நிறைய போஸ்ட் இனிமேல் கொடுப்போம். ஸோ இதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி நாம் இன்னும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு தயார் பண்ணுவதற்கு உண்டான வழிகள் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கணும்ல. ஸோ நிறைய கேள்விகள் கேளுங்க. உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில்களை ஒன்று அன்பை சாயிமில் ஷார்ட்ஸ் மூலமாக சொல்லலாம், இல்லைன்னா சாய் 365ன்னு ஒரு சேனல் இருக்குல்ல, ரொம்ப நாள் பேசாமல் இருந்தோம்ல, அதுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம். ஏதாவது ஒன்று சம்திங் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ மனுஷன்னா ஏதாவது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். முயற்சி பண்ணாதான் அவன் மூளை வேலை செய்யும், இல்லைன்னா மூளை காலி. மூளை இருந்தும் அந்த மூளையை பயன்படுத்தாமல் இருந்துட்டு என்ன ஆகும், மூளை ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், அது எதுக்குமே பயன்படாது. ஸோ இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க நல்லவனாக இருக்க நல்லவனா. எனக்கு சில நேரத்தில் ரொம்ப டென்ஷன் ஆகும், இந்த நல்லவனாக பிறந்தாமல் கெட்டவனாக பிறந்திருந்தார் நல்லா இருக்குமேனு. ஏன் தெரியுங்களா? ஸோ கெட்டவனாக பிறந்தால் அடுத்தவன் குடியை கெடுக்கணுன்றதுக்காக யோசிப்பான், மூளையை வேலை பார்ப்பான். ஆனால் நல்லவன் இவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லி ஒதுங்கிடுவான். அதுக்காக நீங்கள் கெட்டவனாக இருங்கன்னு நான் சொல்ல வரல. ஸோ கெட்டவன் நிறைய மூளையை பயன்படுத்துகிறான். இப்போ ஒன்றும் இல்லை, படிக்கிற பையன், பெட்டடிக்கிற பையன், படிக்கிற பையன் படித்து முடிச்சுட்டு விபூதியை வந்து நெத்தியில் பட்டையை போட்டுட்டு இருக்கிற எல்லா சாமிக்கும் சாமியை கும்பிட்டுட்டு கிளம்புவான். படிக்காத பையன் என்ன பண்ணுவான், பெட்டடிக்கிற பையன் என்ன பண்ணுவான், அந்த நோட்ஸையே பக்கமாக கிடிப்பான், எங்கெங்கோ வச்சுப்பான் பிட்டு பேப்பர். அவன் வந்து என்னன்னா மாட்டக்கூடாதுன்னு சொல்லி அந்த எக்ஸாம் எழுதி முடிகிற வரைக்கும் மூளை பரபரப்பாக வேலை பார்க்கும். இந்த படித்தவன் பிட்டடிக்கிறவன், இந்த இடைப்பட்டவனுங்க இருக்கானுங்களே, இவனுங்க வந்து என்ன பண்ணுறது, படித்தா ஏற மாட்டேங்குது, படித்தா பயம் வருது, இப்படியே சொல்லி காலத்தை ஓட்டுவாங்க. ஸோ எனக்கு சம்டைம்ஸ் தோணும், ஒன்று ரொம்ப நல்லவனாக உண்மையாக நேர்மையாக இருந்து போராடு, இல்லைன்னா கெட்டவனாக இருந்து என்னமோ செஞ்சு ஒரு 10 வருஷம் சந்தோஷமாக வாழ்றியா, வாழ்ந்து தொலை செத்துப்போ. ஆனால் சாபம் ரொம்ப கொடூரமாக இருக்கும் கெட்டவனுங்களுக்கு, அதை விட்டுருங்க. பட் இந்த மிடில் மட்டும் இருந்துட்டு இருக்கோமே, இதுதான் பிரச்சனை. இந்த மிடில் தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சு பாருங்களேன், இந்த மிடிலே இருக்கிறோம். இந்த பக்கமும் சாய முடியல, அந்த பக்கமும் சாய முடியல. இந்த பக்கம் ஐயோ கெட்டவன்லாம் வாழ்றானே அப்படின்னு சொல்லி பொறாமப்படுறோம். அவன் ஏன்னா மூளை வேலை செஞ்சுக்கிட்டே இருந்து கெட்டவனுக்கு, அவன் அழிக்கிறான், ஒருத்தனை அழிக்கிறதாலே அவன் வாழ்றான். நல்லவன் என்ன பண்றான், எவனையும் பார்க்கல, அவன் தனக்கு தேவையானதை அத்தனையும் நல்லவனா இருந்து வல்லவனா இருந்து வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா இந்த நல்லவன் இருக்கிறானே, இவன் தான் வாழ்க்கையை கெடுக்கிறவன். அவனையும் கெடுத்து, அவன் சுற்றி இருக்கிறவனையும் கெடுத்து, இந்த நாட்டையும் கெடுத்து பண்றான். ஏன்னா இவன் நல்லவன்ற அடையாளத்தை மட்டும் வச்சுக்கிட்டான், இவனால எதையுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி
தன்னம்பிக்கை இல்லாத மனிதர்கள் போல, முதுகெலும்பு இல்லாத மனிதர்கள் சொல்லுவாங்க இல்லையா, முதுகெலும்பு இல்லாத மனிதர்கள் போல இருக்கிறான். ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அவன் கட்டில் கடியில் பூந்துக்கிறான். ஐயோ சமாளிக்க முடியல, யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்லுங்க, என்னால் முடியல, என்னால் எவ்வளோதான் சமாளிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக நிறைய பேர் என்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு பாவம். இங்கே மனுஷனாக பிறந்தா எல்லாரும் உழைச்சி தாங்க ஆகணும். நீங்கள் பாவம் பரிதாபம் பார்த்தீங்கன்னா தான் அவங்க இன்னமும் அந்த பாவத்தையும் பரிதாபத்தையும் உங்ககிட்ட வண்டியாக தேடுவாங்க. ரைட்டா? இது வண்டியாக தேடுவாங்க. அவங்க வேலை செய்யட்டும், நீங்கள் உங்கள் வேலை செய்யுங்க. தயவுசெய்து என்கரேஜ் பண்ணாதீங்க. வாழ்க்கையில் இந்த ஸ்டெப்பு வந்தாச்சா, இதோட நிறுத்திக்கணும்னு யார் சொல்லலை. அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. அது டிவோஷனல், ஸ்பிரிச்சுவல், இல்லை லைஃபு, பிஸ்னஸ், எதாக இருக்கட்டும். ஒரு பாலையும் அடித்து சிக்ஸர் அடிக்கணும். ஒரு பாலம் நம்ம மனசில் என்ன ஆழமாக படுதோ அதுதான் நம்ம வெற்றியை தீர்மானிக்கிறதா இருக்குது. ஆழமாக படக்கூடிய அத்தனை விஷயத்தையும் நம்ம செயல்படாம விட்டதால வாழ்க்கையில மோசமான தோல்விகளை இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் சந்திச்சுக்கிட்டே இருக்கும். இது அப்படியானா ஆமா. எத்தனை விஷயங்கள் உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு, எத்தனை விஷயங்கள். அத்தனை விஷயத்தையும் நீங்க செஞ்சீங்களா? வாழ்க்கையில செஞ்சு பார்த்துருக்கீங்களா? செய்யவும் இல்லை, செய்யணும்னு நினைக்கவும் இல்லை, அதற்கு உண்டான முயற்சி எடுக்கவும் இல்லை. அப்போ என்ன ஆச்சு? செய்யணும்னு நினைச்சேன், எங்க செய்ய விடுது? யாரு செய்ய விடல? யாரு உங்களுக்கு இந்த விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு கையில் விலங்கு போட்டாங்க, காலில் விலங்கு போட்டாங்க? ஸோ நாமளா ஒரு சூழ்நிலையை தேடுறோம். இதுல இப்படிதான், இதுக்கு மேல முடியாது, இதுக்கு மேல வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது, இதற்கு மேல வாழ்க்கையில வாழ முடியாதுன்னு சொல்லி நாம தான் ஒரு பெரிய ஒரு காரணத்தை ஏற்படுத்திக்கிட்டோம். அதுதான் என்னோட சூழ்நிலைன்னு சொல்லி பல பேர்கிட்ட பரிதாபப்பட்டுக்கிட்டோம். பல பேர் உங்களை பார்த்து அழுவணும்னு என்னைக்கு நினைச்சீங்களோ, என்னைக்கு பரிதாபப்படணும்னு நினைச்சீங்களோ, அன்னைக்கு உங்களுடைய சக்தியையும் உங்களுடைய ஆற்றலையும் உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய சந்தோஷத்தையும் உங்களுடைய தன்மானத்தையும் நீங்கள் 6 அடி இல்லை, 60, 100, 200, 300, 500 எத்தனை அடி பூமியில் எவ்வளவுக்கு எவ்வளோ அடியை தோண்ட முடியுமோ அந்த அளவுக்கு அந்த அடியை தோண்டி புதைச்சி வச்சுட்டீங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல நீங்க சரியா, நான் சொன்னது இந்த இடத்துல சரியா தப்பா? இங்க நான் படிக்கலன்னு சொல்லி வாழ்க்கையை ஏமாத்திட்டு இருக்கிறவங்க ஜாஸ்தி. நான் படிச்சிட்டேன்னு சொல்லி நல்ல வேலை கிடைக்கலன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறவன் ஜாஸ்தி. அவனை ஏமாத்திட்டு இருக்கான். நான் படிக்காம இருந்திருந்தா கூட எந்த வேலையாவது செஞ்சு நான் முன்னுக்கு வந்திருப்பேன், படிச்சதால எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறான். அப்ப நமக்கு என்ன பண்றோம்? நான் படிச்சதுக்கு உண்டான வேலை, நான் ஒரு கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும். ஒரு 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 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, நான் வேலை படிச்சுட்டேன்னா எங்கேயாவது நல்ல ஒரு சூப்பர்வைசர் வேலை மாதிரி பார்க்கணும், ஒரு ஏசி ரூம் இருக்கணும், ஒரு சேர் இருக்கணும், எடுத்தவனே சூப்பர்வைசர் வேலை. அப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்றது தாட்டே இல்லை. அப்போ இவங்க எப்படி வாழுவாங்க? ஸோ வாழ முடியாது. அப்போ இவங்க யார்கிட்டயாவது அடிமையாக தான் லாஸ்ட் வரைக்கும் இருப்பாங்க. அப்படி தான் நடக்குது அவருக்கு இப்போ வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும் அப்படி தான் நடக்குது. ஸோ நீ என்ன நினைக்கிற அதை பொறுத்து உன் வாழ்க்கை மாறுதுன்னு இப்போ வரைக்கும் நீ உணர்ந்துக்கலன்னா நீ எப்போ உணர போற? எப்போ உன்னால உணர முடியும்? அத்தனையும் போனதுக்கு அப்புறம் உணருவியா?
90-95 வயசுல உனக்கு சாவு வருது, நீ பெட்ல படுத்துட்டு கிடக்குற. அப்படி உணர்ந்து என்னையா புண்ணியம், என்ன புண்ணியம்? அப்ப இப்ப உணர வேண்டிய நேரத்துல உணராம விட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் எதையுமே செயல்படாம போயிடும். ஆனா கடைசி நேரத்துல உங்க மனசுல ஒரு வெறுமை வரும் தெரியுமா? ஐயையோ, நான் இதெல்லாம் செய்யலையே, இதை நான் செஞ்சிருந்தா வாழ்க்கையில பெரிய அளவுல வாழ்ந்திருப்பனேன்னு ஒன்று தோணும் தெரியுமா? அன்னைக்கு நீங்க மாட்டுவீங்க. அந்த அன்னைக்கு தான் ஒரு பெரிய வலி உங்களுடைய நெஞ்ச பொளந்துக்கிட்டு நிற்கும். ஏன்னா பல நேரத்தில் நீங்க கோட்டை விட்டீங்கல்ல, அது எல்லாமே அப்போ நெஞ்ச பொளந்துக்கும். அந்த வலி நெஞ்ச பொளக்கிற அளவுக்கு வலி இருக்குதுன்னா அந்த வலிய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது நல்லதுக்கு மட்டும் கற்பனை பண்ணா பத்தாது, இந்த மாதிரியான விஷயத்துக்கும் கற்பனை பண்ணுங்க. ஆனா பயப்படாதீங்க. இதை விட்டா நம்ம வாழ்க்கை எப்படி போகும்னு ஒரு படத்தை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க. இதை செஞ்சா நம்ம வாழ்க்கை எப்படி ஓடுன்னு இன்னொரு படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. இந்த ப்ரொடியூஸ் பண்ண உடனே இந்த படத்தை முழுசா பாருங்க, நீங்களே பாருங்க, மனத்திரையிலே பாருங்க. அப்போ எது எந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணா ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த முடிவில் இருந்து மாறாமல் நிச்சயமாக நீங்க இருப்பீங்க. ஆனா நம்ம நிறைய கற்பனை பண்றோம், ஆனா எதையுமே இன்னொரு படத்தை ஓட்டல, ஒரே ஒரு படத்தை தான் பார்த்தோம். இப்படி நடந்துடும், அப்படி நடந்துடும், என் வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்ற ஒரே ஒரு படத்தை மட்டும்தான் நாம தொடர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், பார்த்துக்கிட்டே இருக்கோம். பட் இன்னொரு படத்தை பார்க்கவே இல்லை, இதுக்கு எதிர்ப்பதமான ஒரு படத்தை பார்க்கவே இல்லை. ஸோ அதுதான் நம்பிக்கைன்ற ஒரு படம், அதுதான் சந்தோஷம் அப்படின்ற ஒரு படம், அதுதான் மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு படம், அதுதான் வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியன்ற படம். அந்த படத்தையும் பாருங்க சாய்ரா. இந்த படத்தை மட்டும் பார்த்தது போதும், அந்த படத்தையும் பாருங்க. அந்த படத்தை பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கே பா, சான்ஸே கிடையாது. கழுகு தெரியும்ல, காக்கா தெரியும்ல, குருவி தெரியும்ல. ஸோ யார் மாதிரி பறக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அப்படி பறக்கணும்னா அதற்கு நம்பிக்கை வேண்டும். திரும்பவும் சொல்றேன், உங்க மேலையும் கடவுள் மேலையும் வைக்கக்கூடிய நம்பிக்கை தான். கடவுளை பெருமைப்படுத்துறன்ற பேர்ல நீங்க கடவுளை தான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கடவுளே உங்களை வந்து நேரடியா வந்து தாக்குவார். புரிஞ்சுக்கோங்க, கடவுளே நேரா வந்து தாக்குவார். கடவுளோட தத்துவத்தை தெரியாம, கடவுளோட போதனையை தெரியாம சும்மா வந்து உட்காந்துட்டு நான் கடவுளே நம்புறேன் கடவுளே நம்புறேன்னு வெட்டி கதை பேசிக்கொண்டு இருப்பவர்களுக்கு கடவுள் எந்த இடத்துலையும் காது கொடுத்து கேட்கப்படுவது இல்லை. நான் பேசுறது சாயப்பாவுக்கு கேட்கணும், கேட்க வைக்கணும். அப்ப கேட்க வைக்கணும்னா அவர் என்ன காது செவிட்டுக்காதா? அப்ப அவர் கேட்கிற மாதிரி நான் பேசணும், கேட்கிற மாதிரி பேசினா அவரு கேட்க வைக்க முடியும். அப்போ நான் என்னுடைய ஆக்டிவிட்டீஸை நான் இன்னும் ஜாஸ்தி பண்ணணும், நல்லதை நினைக்கணும், மற்றவனை வந்து பகைச்சிக்க கூடாது, மற்றவனை பழி வாங்கணுன்ற மோசமான புத்தி எனக்கு எல்லாமே பார்த்துக்கணும். இதை எல்லாத்தையும் நான் செஞ்சாதான் நான் அந்த இடத்துக்கு போக முடியும். அவர் நான் பேசக்கூடிய வார்த்தையை கேட்க முடியும். இப்பயும் நான் சொல்றேனே, 100க்கு 100 சொல்றேன், நான் சொல்வதை கடவுள் கேட்கிறார். கடவுள் சொல்றதை நான் கேட்கறதால, புரியுதா? நான் கடவுள் சொல்றதை நான் கேட்கவே இல்லைன்னா நான் சொல்றதை கடவுள் எப்படி கேட்பாரு? ஒரு புருஷன் பொண்டாட்டி இதான், இது ஜஸ்ட் எடுத்துக்கலாமே. கணவன் சொல்றத மனைவி கேட்டா மனைவி சொல்வதை கணவன் கேட்பாரு. மனைவி என்ன சொன்னாலும் கணவர் கேட்கலன்னா கணவர் என்ன சொன்னாலும் மனைவி கேட்க மாட்டாங்க. இதுன்னா அமெரிக்காவில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வரணுமா? இது சாதாரண விஷயம் தெரியாதா? சும்மா யாருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம்? நமக்கு யாரு ரெஸ்பான்ஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு பண்ணுவோம்.
நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாதவன மனுஷனா கூட மதிக்க மாட்டோம். அதே போல தாங்க கடவுளும். என்னைக்கு அவருடைய பேச்சுக்கு நீங்க கட்டுப்படுறீங்களோ அன்னைக்கு உங்க பேச்சை அவர் கேட்பார். அவருடைய பேச்சை காத்துல பறக்க விட்டா அவருடைய ஆலோசனைகளையும் அவருடைய நீதிகளையும் அவருடைய போதனைகளையும் நீங்க ஒதுக்கி வச்சிட்டீங்கன்னா அவருக்கு லாஸ் கிடையாது. யாருக்கு லாஸ்? உங்களுக்கு. ஏன்னா நீங்க ஆபத்தான காலத்துல அவரை கூப்பிடும்போது அவருக்கு காது கேட்காது. நீங்க எவ்வளவுதான் மூன்றாம் பிறை படத்துல கமல் கடைசியில் ஸ்ரீதேவிக்கு என்னென்னமோ பண்ணுவார். அப்போ ஸ்ரீதேவிக்கு ஒன்றுமே புரியாது. இவன் என்ன கோமாளி மாதிரி ஆடிட்டு இருக்கான்னு. அந்த மூவி பார்த்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மூவி பார்க்கலன்னா பாருங்கள். அந்த மூவி ஃபுல்லாக பார்த்தா தான் அந்த லாஸ்ட்டு கமல் ஏன் அப்படிலாம் அந்த குரங்கு மாதிரிலாம் பண்ணுவார். செம்ம ஆக்டிங், பக்கா ஆக்டிங், சூப்பரான ஆக்டிங், ஒரு நல்ல நடிகர். ஆனால் அவர் என்னைக்கு வேற சரி அதை விட்டுருங்க. பட் அவ்வளோ அப்போ அதே மாதிரி தான் நடக்கும். நீங்கள் என்ன தான் அழைச்சாலும் அவர் உங்களை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பட் அவர் உங்களை பார்க்கல. நீங்கள் பேசுகிறத கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவர் கேட்கல. இங்கே பார்க்குறவரோ கேட்குறவரோ நீங்கள் கஷ்டப்படுற காலத்தில் ஏன் ஓடோடி உதவி செய்யலை அப்படின்னா அவருடைய போதனைகளை நீங்கள் எடுத்துக்கலையே. எடுக்க வேண்டிய நாளில் எடுக்கலையே. இப்போ கூட இன்னும் குடிமொழிக்கு போகல. ஸோ இப்பையும் அதே வைப்ரேஷன் உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. நீங்க சொல்றத அவர் கேட்பாரு. ஆனா அவர் சொல்றதை நீங்க கேட்கணும். அப்போ அவர் சொல்றது தான் இந்த பதிவுகள் மூலமா அத்தனையுமே உங்களுக்கு. இதுல எங்கேயாவது நாம மூட நம்பிக்கையை பத்தி பேசியிருக்கோமா? மூட நம்பிக்கையை வெறுக்கிறவர் நம்ம சாயப்பா. எல்லா கடவுளும் அப்படிதான். ஆடு பலியிடுறத கூட வெறுக்கிறாங்க கடவுள், தெரியுமா? ஏன்னா அந்த கடவுள் தான் அந்த உயிரை படைச்சாரு. அந்த உயிரை பலியிடுறது நம்ம சாப்பிடணும். ஒரு விருந்து சாப்பிடணும், ஒரு அசைவம் இருந்தாதான் அந்த விருந்து 100% ஆகும்னு சொல்லி நாம பலியிடுறோம். கோழியை பலியிடு, ஆட்டை பலியிடு அப்படின்னு. இதெல்லாம் கடவுள் படைச்ச உயிர். அப்போ ஆடையும் கோழியையும் படைச்சது சாத்தானா? சாத்தான் படைச்சிருந்தா கோழி மூலமா முட்டை, அந்த முட்டை குழந்தைகளுக்கு சத்து. முட்டை சாப்பிடக்கூடாது சொல்லுங்க, வேற விஷயம். ஆனால் அது எது விஷத்தையா கொடுக்குது? கடவுள் படைச்ச உயிரினம் விஷத்தை கொடுக்குதா? விஷத்தை கொடுத்தா அதை அடித்து சாப்பிடுங்க. விஷத்தை கொடுக்கல, நல்லது கொடுக்குது. ஆடு பால் கொடுக்குது, கோழி முட்டை கொடுக்குது. ஸோ உலக சுகாதாரம் என்ன சொல்லியிருக்குன்னா தினமும் ஒரு முட்டை சாப்பிடுங்க, ஆரோக்கியமானது, புரோட்டீன், இதெல்லாம் சொல்லுது. அப்போ நல்ல விஷயங்கள் தான் இங்கே நிறைய நிறைய நடக்குது. ஸோ மோசமான விஷயங்கள் எதுவுமே இங்கே இல்லை, எல்லாமே குட். அப்போ நாம் அதை கொடுக்குறோம். அதெல்லாம் மூட நம்பிக்கை பேஸ் பண்ணி. இப்போ நான் இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆடு சமைச்சு உங்கள் பங்காளி முறையில் சாப்பாடு போடுங்க நான் சொல்லியிருக்கேனா? சொல்லுங்கள். அதே போல் விரதம் இருங்க, பட்டினி இருங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 9 வாரம் 9 வாரமும் நீங்கள் விரதம் இருக்கணும். விரதம் இருந்து கடவுள்கிட்ட வழிபட்டா அவருடைய அருள் பெற முடியும்னு சொல்லி என்னைக்காவது உங்கள் காதில் நான் பூ சுற்றி இருக்கேனா? காது குத்தி இருக்கேனா? சொல்லுங்க. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அந்த இடத்துல ஒரு நம்பிக்கை வந்ததே கிடையாது. இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ராகவேந்திர சாமிக்கு விரதம் இருந்தேன். பட் அது கிட்டத்தட்ட 2 வருஷம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இருந்தேன் நான். அது ராகவேந்திர சுவாமி சொல்லல, ராகவேந்திரரை வணங்கினா எனக்குன்னு ஒரு சில இன்ஃப்ளூயன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க சொன்னாங்க விரதம் இருடா அப்படின்னா. ஓகே, விரதம் இருக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் ஆள் வளர வளர அறிவு வளரும் போது அதெல்லாம் எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை. விரதம் இருக்கிறது நல்லது. வாரத்தில் ஒரு நாள் விரதம் இருக்கிறது நல்லது. உடம்புக்கு ரெஸ்ட் தேவைப்படுது. தொடர்ந்து அந்த மிஷின் அரைச்சிக்கிட்டே இருக்குது. அதுக்கு பெரியவங்க அந்த காலத்தில் சொன்னாங்க. ஸோ திங்கட்கிழமை தான் விரதம் இருக்க சொன்னாங்க. இதனுடைய விரதம் இருக்கிறதுக்கு உண்டான காரணம் என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை அசைவம் சாப்பிடுவோம். அந்த அசைவம் சாப்பிட்டு ஜீரணமாகிறதுக்கு ஒரு நாள் ஆகும்.
அது ஒருவேளை தான் அசைவம் சாப்பிடணும். நாம் என்ன பண்ணுறோம், ஞாயிற்றுக்கிழமை சில வீட்டில் பார்த்தா காலையில் மட்டனோ சிக்கனோ இட்லியில் ஆரம்பிக்கிறது, அடுத்த நாள் மத்தியான சாப்பாடு வரைக்கும் அந்த குழம்பை சூடு பண்ணி சாப்பிடும். எதை சூடு பண்ணி சாப்பிட்றோமோ அது விஷமாகுது தெரியுமா? எல்லா விஷயமும் சாகடிக்கிறது கிடையாது, உடனே சாகடிக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளும். இன்றைக்கி பிபி ஏன் வந்திருக்குது, ஏன் சுகர் வந்திருக்குதுன்னா மீண்டும் மீண்டும் கொதிக்க வைக்கப்பட்ட உணவுகள் மூலமாக சாப்பாடை கூட விஷமாக்குறோம். மறுபடியும் சாப்பாடை போட்டு சூடு பண்ணும்போது பழையதாக சாப்பிட்றதுன்றது உடம்புக்கு எனர்ஜி. ஸோ இயற்கையோட தன்மையை மறுபடியும் ஆர்டிஃபிஷியல் பண்ணக்கூடாது. எந்த சாப்பாடாக இருந்தாலும் அடுத்த 4 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்டு முடிக்கணும். ஸோ இதுதான் உடம்புக்கு தேவையானது. இதை மூட நம்பிக்கை இல்லை, இது சயின்ஸு. நம்ம அன்பேசாயில் சொல்கிறது எல்லாமே மூட நம்பிக்கையை பேஸ் பண்ணி எதுவுமே கிடையாது. ஸோ எதுக்குன்னா உணவும் தேவை, மனமும் தேவை, உடலும் தேவை, மனசும் தேவை. ஸோ எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனசு, உடல், நம்மளுடைய ஆன்மா, இந்த 3 முக்கோணமாக இருக்கும். 3மே ஒரே அளவில் இருக்கணும், இல்லைன்னா அந்த முக்கோணத்துக்கு உண்டானது இல்லாமல் இருக்க போய்டும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், உடலை சரியாக பார்த்துக்கிறது இல்லை, மனசை சரியாக பார்த்துக்கிறது இல்லை, ஆன்மா எங்கப்பா இருக்குது, எந்த கடையில் கிடைக்குது அப்படின்ற மாதிரி தான் நாம் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் நம்மளுடைய பெரிய பிரச்சனைகளாக இங்கே உருவாகிட்டு இருக்குது. ஸோ இதுக்குத்தான் நாம் இன்றைக்கி பல விஷயத்தை செய்ய போகிறோம். ஸோ நாளைக்கு வியாழக்கிழமை பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தி வாழ்க்கையில் பல 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 விஷயங்களை, மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையை வழி நடத்துவதற்கு உண்டான அத்தனை தகுதிகளும் உங்களிடம் இருப்பதுன்றது உண்மைன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம்.